பூனை அழுகிற மாதிரியான ஒரு சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்படி பூனை அழுகிற சத்தம் கேட்டுச்சு அப்படின்னா அதை நான் பாசிட்டிவா எடுத்துக்கணுமா இல்லை நெகட்டிவா எடுத்துக்கணுமா? நம்ம ஒரு இடத்துக்கு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு இடத்துக்கு கிளம்புறோம். ஒரு மிருகம் ஏதோ ஒரு வீட்டில் வளர்க்கக்கூடிய செல்லப்பிராணி ஏதோ ஒன்று, ஒரு பூனையோ ஒரு நாயோ வேற மாதிரி வித்தியாசமாக ஒரு சவுண்டு கொடுக்குதுன்னா இது நல்லதை சொல்ல வருதா இல்லை போய் செய்ய போகிற விஷயத்தில் ஏதோ ஒரு தடங்களை சொல்ல வருதா அப்படின்னா, குறிப்பாக நமக்கு ஏதாவது ஒரு அலர்ட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் மிருகம் சத்தம் கொடுக்குமே தவிர, இப்போ ஒரு வீட்டுக்குள்ளே மீன் வளர்க்குறோன்னு வச்சுக்கிறோம். நீங்கள் இந்த மாதிரி சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, அந்த மாதிரி என்கிட்ட பதிவு பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. சார் வீட்டில் நிறைய பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கும்போது நிறைய மீன் தொட்டியில் வளர்க்குற மீன் பார்த்தீங்கன்னா அடிக்கடி செத்துக்கிட்டே இருந்தது. இல்லை யாராவது ஒரு தேவையில்லாத நபர் தேவையில்லாத எண்ணத்தோட வீட்டுக்கு வந்துட்டு போனால் ஒரு மீன் செத்துரும். இப்படிலாம் நடந்துட்டு இருந்தது. இப்போ பிரச்சனையெல்லாம் விலகிருச்சு. இப்போ ஒரு சுமூகமான ஒரு மைண்ட் செட்டில் இருக்கும். இப்போ எந்த மீனும் சாகிறது இல்லைன்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இது மீன் தொட்டி வச்சுருக்கவங்க நிறைய பேருக்கு தெரியும். நீங்கள் ஒரு சரியான எண்ணோட்டத்தில் இருக்கீங்க. வரவங்க சரியில்லை அப்படின்னா வீட்டுக்கு வரவங்க கண்டிப்பாக ஃபிஷ் டேங்க்ல இருக்கிற மீன் ஒன்றா காலியாகிட்டே இருக்கும். சார் காலங்காலமாக இந்த ஒரு விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சதா சார், பூனை குறுக்க போணுச்சு அப்படின்னா நம்புனீங்கன்னா நீங்கள் நம்பின மாதிரி நடக்கும். நீங்கள் நம்பாமல் போனீங்கன்னா அது பாட்டு காரியங்கள் எப்படி நடக்கணுமோ நடக்கும். ஆனால் எது எப்படி இருந்தாலும் உங்கள் மனசு எப்படி அதை ஏற்றுக்குதுங்கிறது ரொம்ப முக்கியம். குறிப்பாக உங்கள் மனசு சஞ்சலப்பட்டுருச்சுன்னா நிச்சயமாக போகிற காரியம் என்ன ஆகும்? கண்டிப்பாக சொதப்பிடும். அவ்வளோதான். ஒரு வீட்டிலேருந்து கிளம்பும் போது படிக்கட்டுலேருந்து இறங்கும் போது அப்படி ஒரு விஷயம் நடக்குது, உங்கள் மனசு சஞ்சலப்படுதுன்னு வச்சுக்கோங்க. இனிமேல் இதை பார்த்து பெருசாக நீங்கள் அன்றைக்கி ப்ரோக்ராமை கேன்சல் பண்ண வேண்டாம். ஒரு கப் ஆஃப் வாட்டர், அதாவது தண்ணி, ஒரு கிளாஸ் தண்ணி, அதில் ஸ்வீட் அண்ட் சால்ட் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க, குடிங்க, நீங்கள் பாட்டு கிளம்பி போயிட்டே இருங்க. அந்த காரியம் எந்த லெவல்லையும் தடப்படாது. சமீபத்தில் ஏதாவது கடன் வாங்கியிருப்பீங்க, ஏதாவது ஒரு லோன் எடுத்திருப்பீங்க, இல்லை ஒரு ப்ராப்பர்ட்டி வண்டி ஏதாவது ஒன்று. அதாவது முருகன் எப்பயுமே எப்பயுமே நமக்கு வந்து கூடவே இருக்காருன்னா இந்த மாதிரி விஷயங்களும் கூட நடந்துக்கிட்டே இருக்கும். முருகனை ரொம்ப கும்பிட்றவங்க பாருங்க, எப்போ பார்த்தாலும் வண்டி மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. வீடு மேலே ஒரு ஈர்ப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். புது வீடு, அந்த வீடை கட்டணும், இல்லை அதில் அலங்காரமாக சிலதெல்லாம் செய்யணும், இது மேலே ஈர்ப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். ஸ்ரீ மகாஸ் இன்ஃபினிட்டி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து பல்வேறு விதமான நியூமராலஜி சம்பந்தமாகவும் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவுகள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு பதிவுல ஆன்மீகம் சம்பந்தமான பல்வேறு தகவல்களை நமக்கு தர்றதுக்காக நம்ம கூட இன்னைக்கு பிரசன்ன ஜோதிடர் ஆஸ்ட்ரோ நியூமராலஜிஸ்ட் டாக்டர் மகாஸ் ராஜா அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. இந்த சகுன நிமிர்த்தம் அப்படின்ற வார்த்தைகள் சொல்றாங்கல்ல, அது சம்பந்தமா நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கு சார். எனக்குமே இருக்கு சார். அதுதான் இந்த பதிவுல வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போறேன் சார். என்ன விஷயம்னா, இப்ப நம்ம வந்து ஒரு விஷயத்துக்காக வெளியில போறோம் அப்படின்றப்போ இது ஒரு பறவையினுடைய சத்தமோ இல்ல ஒரு விலங்கினுடைய சத்தமோ கேட்கிறோம் அப்படின்னா அதை நம்ம வந்து பாசிட்டிவா எடுத்துக்கிறதா நெகட்டிவா எடுத்துக்கிறதா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி வைக்கிறாங்க சார். ஒரு உதாரணத்துக்கு, ஒருத்தவங்க வெளியில கிளம்பணும், இல்ல ஒரு நல்ல விஷயங்கள் நல்ல காரியங்கள் தொடங்கணும்னு நினைக்கும் பொழுது பூனை அழுகிற மாதிரியான ஒரு சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்படி பூனை அழுகிற சத்தம் கேட்டுச்சு அப்படின்னா அதை நான் பாசிட்டிவா எடுத்துக்கணுமா இல்லை நெகட்டிவா எடுத்துக்கணுமா? இது எதுக்கு ஒரு மிருகத்தோட நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம நட்சத்திரங்கள் ஒவ்வொரு மிருகத்தோட கனெக்டாக இருக்கு. ஸோ அதனால இப்படி நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை இது எப்படின்னா நிமித்தம்னு சொல்லலாம். நடக்க இருக்கிற சம்பவங்களை நிமித்தம் மூலமாக தான் பிரபஞ்சம் நம்மளோட பேசும். அந்த நிமித்தம் வழியாக தான் நமக்கு உணர்த்தும். எதுக்கு? நமக்கு ஒரு ஹிண்ட் கொடுக்குது, இது வேணுமா வேணாமாங்கிறத நம்ம தான் ப்ரொசீட் பண்ணி அதை எடுத்துக்க போகிறோமா இல்லையான்னு இப்படி பார்ப்போம். இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு, நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு இடத்துக்கு கிளம்புறோம். ஒரு மிருகம் ஏதோ ஒரு வீட்டில் வளர்க்கக்கூடிய செல்லப்பிராணி ஏதோ ஒன்று, ஒரு பூனையோ ஒரு நாயோ வேற மாதிரி வித்தியாசமாக ஒரு சவுண்டு கொடுக்குதுன்னா இது நல்லதை சொல்ல வருதா இல்லை போய் செய்ய போகிற விஷயத்தில் ஏதோ ஒரு தடங்களை சொல்ல வருதா அப்படின்னா, குறிப்பாக நமக்கு ஏதாவது ஒரு அலர்ட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் மிருகம் சத்தம் கொடுக்குமே தவிர, நீங்கள் போங்க நல்லா சக்ஸஸ் ஆகிடும்னு சொல்கிறதுக்கு வாழ்த்துறதெல்லாம் கிடையாது. அது அதோட வேலை கிடையாது. அதோட வேலையே நம்மளோட ஆபத்தை உணர்ந்து அந்த நிமித்தத்தை நமக்கு கொடுக்கறது மட்டும்தான் அதோட வேலையை தவிர நம்மளை வாழ்த்தி அனுப்புறதெல்லாம் அதோட வேலை கிடையாது. ஏன்னா நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா வீட்டில் வளர்க்குற செல்லப்பிராணிக்கு நம்ம மேலே ஒரு எப்படி சொல்கிறது, அதுக்கு ஒரு விசுவாசம் இருக்கும், நன்றி உணர்வுன்னு ஒன்று இருக்கும். அதனால தான் நம்ம வீட்டில் நாய் வளர்க்குற பழக்கம் இருக்கும் நிறைய வீடுகளில். காரணம் என்னன்னா, நமக்கு வர இருக்கிற ஆபத்தை சில பிராணிகள் அது வாங்கிக்கும். இப்போ ஒரு வீட்டுக்குள்ளே மீன் வளர்க்குறோன்னு வச்சுக்கிறோம். நீங்கள் இந்த மாதிரி சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, அந்த மாதிரி என்கிட்ட பதிவு பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. சார் வீட்டில் நிறைய பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கும்போது நிறைய மீன்
தொட்டியில வளர்க்குற மீன் பார்த்தீங்கன்னா அடிக்கடி செத்துக்கிட்டே இருந்தது. ஆமா. இல்லை யாராவது ஒரு தேவையில்லாத நபர் தேவையில்லாத எண்ணத்தோட வீட்டுக்கு வந்துட்டு போனால் ஒரு மீன் செத்துரும். இப்படிலாம் நடந்துட்டு இருந்தது. இப்போ பிரச்சனையெல்லாம் விலகிருச்சு. இப்போ ஒரு சுமூகமான ஒரு மைண்ட் செட்டில் இருக்கும். இப்போ எந்த மீனும் சாகிறது இல்லைன்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இது மீன் தொட்டி வச்சுருக்கவங்க நிறைய பேருக்கு தெரியும். நீங்கள் ஒரு சரியான எண்ணோட்டத்தில் இருக்கீங்க. வரவங்க சரியில்லை அப்படின்னா வீட்டுக்கு வரவங்க கண்டிப்பாக ஃபிஷ் டேங்க்ல இருக்கிற மீன் ஒன்று ஒன்றா காலியாகிட்டே இருக்கும். இல்லை உங்களுக்கு ஒரு சிரமமான நேரம் நடக்கும்போது வீட்டில் மீனோ நாயோ பூனை ஏதாவது ஒன்று வந்து அது தன்னோட உயிரை முதல்ல மாச்சுக்கும். அது இயற்கையாக நடக்கும். நமக்கு வராத அது வாங்கிக்கும். சில பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா பசுமாடே வந்து திடீர்னு நல்லா தான் இருக்கும், ஏதோ ஒரு நோய் வாய்ப்பட்டு இறந்து போயிடும். இந்த மாதிரிலாம் நடக்கும். அந்த கஷ்ட காலத்தை அவங்களோட ஷேர் பண்ணிக்குதுன்னு அர்த்தம். இல்லை இவங்களுக்கு வர வேண்டியதை பெருமளவில் அது வாங்கிக்கிட்டு இவங்க கிட்ட கால்வாசி தான் கொடுக்குது. அதுதான் வித்தியாசம். நீங்க மனுஷனை நம்புறதுக்கும் செல்லப்பிராணிகளை நம்புறதுக்கும் வித்தியாசமே இதுதான். நம்ம கர்மாவை அது கொஞ்சம் வாங்கிக்கும். நமக்காக வாழ்ந்து மறிச்சு போவோம். ஆனா நீங்க இது மனுஷங்கள்ட்ட இதை முழுக்க எதிர்பார்க்க முடியுமான்னா வாய்ப்பு கொஞ்சம் குறைவு தான். ஆனா ஒரு செல்லப்பிராணிகிட்ட இதை நம்ம எதிர்பார்க்கலாம். நீங்க நமக்கு ஒரு ஆபத்து வருதுன்னா நிச்சயமா வீட்டில் வளர்க்குற ஒரு செல்லப்பிராணி அதுதான் முன்னாடி போய் நின்று அதை வாங்கிட்டு தான் அதால முடியலன்னு அதுக்கப்புறம் தான் நம்ம உயிர் போவோம். அது வரைக்கும் அது காத்துட்டு நிற்கும். ஸோ அப்போ இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா அது ஒரு நிமித்தம் கொடுக்குதுன்னா அது நம்மளை அலர்ட் பண்ணுறதுக்கு தானே தவிர நம்ம கிளம்பி போகிறோம் அப்படின்னா அதை போய் இன்னைக்கு செயலாற்றலாமா வேண்டாமான்னு ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சுட்டு போங்க. அவ்வளோதானே. அந்த காரியத்தை போய் செய்யலாமா வேண்டாமான்னு ஒரு தடவைக்கு 4 தடவை யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் போங்க. அதுக்கு தான் அந்த அலர்ட் மெசேஜ். எப்படி நமக்கு ஒரு SMS வருதோ அந்த மாதிரி பிரபஞ்சத்தில் வரக்கூடிய ஒரு அலர்ட் மெசேஜ் தான். அப்போ எல்லார் வீட்டுக்குள்ளேயும் இப்படி ஒன்று வளர்க்கணுமா சார் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஜாதக அமைப்பு இருந்தால் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வளர்ப்பீங்க. இல்லை உங்களை சுற்றி அப்படி ஏதாவது ஒரு மிருகம் இருந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு எது ஒட்டி நெருங்கி வருதோ, உங்களுக்கு செவ்வாய் நல்லா பலமாக இருக்குன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு செல்லப்பிராணி உங்களோடயே இருக்கும். அது உங்களுக்கு ஏதுவாகவும் இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு அலர்ட் மெசேஜ் கொடுத்துக்கிட்டே இருக்கும். சார் காலங்காலமாக இந்த ஒரு விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சதா சார். பூனை குறுக்க போணுச்சு அப்படின்னா அது வந்து இந்த ஒரு சைடு இருக்கு, வளம் இருந்து இடம் போனாலோ இல்லை இடம் இருந்து வளம் போனாலோ ஏதோ ஒரு பாசிட்டிவ் இல்லை நெகட்டிவ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உண்மையிலே வந்து பூனை அப்படின்றது வந்து கிராஸ் பண்ணுறதை வச்சு நம்ம போகக்கூடிய பயணம் அப்படின்றத டிசைட் பண்ணலாமா? இது எப்படி கனவுக்கு நம்ம பலன் சொல்றோமோ அதெல்லாம் உண்மையா சார்னா இன்னும் ஸ்டடீஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். அதே மாதிரிதான் இந்த நிமித்தமும் பூனை குறுக்க போச்சுன்னா காரியம் கெட்டுருமா அப்படிங்கிறதெல்லாம் வந்து இது வந்து எப்படி சொப்பன சாஸ்திரம் எப்படி சொல்லுதோ அந்த மாதிரி இது வந்து நிமித்த சாஸ்திரம். இதுக்கு நிறைய கதைகள் இருக்கு. நம்புனீங்கன்னா நீங்க நம்பின மாதிரி நடக்கும். நீங்க நம்பாம போனீங்கன்னா அது பாட்டு காரியங்கள் எப்படி நடக்கணுமோ நடக்கும். ஆனா எது எப்படி இருந்தாலும் உங்க மனசு எப்படி அதை ஏத்துக்குதுங்கிறது ரொம்ப முக்கியம். குறிப்பா உங்க மனசு சஞ்சலப்பட்டுருச்சுன்னா நிச்சயமா போற காரியம் என்ன ஆகும்? கண்டிப்பா சொதப்பிடும். அவ்வளவுதான். நீங்க என்ன சொல்லணும் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை முழுசா முடிக்க மாட்டீங்க. இதுதான் லாஜிக். அதை தாண்டி உங்க மனசு நல்ல திடமா இருக்கு அப்படின்னா இதை பத்தி பெருசா எடுத்துக்க வேண்டாம். அதை தாண்டி இது ரொம்ப பேருக்கு இருக்கிற கம்ப்ளைண்ட், சார் இப்படி நடந்துருச்சு என்ன பண்ணலாம், எனக்கு அதுல நம்பிக்கை இருக்கு, இப்போ நான் என்ன பண்ணலாம். ஒரு வேளை அப்படி குறுக்க போயிடுச்சுன்னு வச்சுக்கிறோம். இது வந்து நீங்க கார் எடுத்துட்டு 10 கிலோமீட்டர் போனதுக்கு அப்புறம் நடந்துச்சுன்னா அதை பத்தி கவலையே பட வேண்டாம். அது மிருகம் இந்த பக்கம் போகவும் வரும். அது அதோட உரிமை. நீங்க எப்படி ரோட்ல பயணிக்கிறீங்களோ அதே மாதிரி அதுவும் பயணிக்குது. அது அதோட விட்டுறணும். ஆனா ஒரு வீட்டுல இருந்து கிளம்பும் போது படிக்கட்டுல இருந்து இறங்கும் போது அப்படி ஒரு விஷயம் நடக்குது, உங்க மனசு சஞ்சலப்படுதுன்னு வச்சுக்கோங்க. இனிமே இதை பார்த்து பெருசா நீங்க அன்னைக்கு ப்ரோக்ராமை கேன்சல் பண்ண வேண்டாம். ஒரு கப் ஆஃப் வாட்டர், அதாவது தண்ணி, ஒரு கிளாஸ் தண்ணி, அதில் ஸ்வீட் அண்ட் சால்ட் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க, குடிங்க. நீங்கள் பாட்டு கிளம்பி போயிட்டே இருங்க. அந்த காரியம் எந்த லெவல்லையும் தடப்படாது. அன்னைக்கான வேலையை உங்களுக்கு எப்படியாவது முடிச்சு கொடுத்துரும். உங்கள் மனசு சஞ்சலப்படுமானால் இதை பார்த்து உங்கள் மனசு சஞ்சலப்படுது அப்படின்னா அப்போ இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கங்க, போதும். நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை பாருங்கள். ஓகே சார். இப்போ வந்து நீங்கள் ஓவரால் வந்து சகுனம் சகுன நிமித்தம் இது எல்லாமே நம்ம மனசை பொறுத்தது அப்படின்ற மாதிரி ஒரு வரியில் எனக்கு ஆன்சர் சொல்லிட்டீங்க சார். இருந்தாலும் சில விஷயங்கள் நம்ம வீட்டில் நடக்கும் சார், அதுக்கு இதுதான் காரணமாக இருக்குமோ அதுதான் காரணமாக இருக்குமோ அப்படின்னு நிறைய பேருக்கு சிந்தனை தோன்றும் சார். உதாரணத்துக்கு என்னோட வீட்டில் என் பூஜை அறையில் வந்து பழனிமலை முருகன் வந்து ராஜ அலங்காரத்தில் இருக்கிற மாதிரி ஒரு முருகன் ஃபோட்டோ வந்து நல்ல பெரிய ஃபோட்டோவை நான் வச்சுருக்கேன் சார். பக்கத்தில் விநாயகர் வச்சுருக்கேன். அப்புறம் அந்த 5 தெய்வங்கள் இருக்கக்கூடிய பெருமாள், விநாயகர், லக்ஷ்மி, சரஸ்வதியில் இருக்கிற ஃபோட்டோவும் கீழே வச்சுருக்கேன். உங்கள் வீட்டில் யாரோ ஒருத்தர் விருச்சக ராசி இல்லை விருச்சக லக்னம் இல்லை மேஷ ராசி இல்லது மேஷ லக்னம் இருந்தே ஆகணும். நான் தான் சார் விருச்சக ராசி. ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒரு அமைப்பில் என்னோட பூஜை அறை இவ்வளோ சாமி படங்கள் தான் சார் என்னோட பூஜை அறையில் இருக்குது.
இதுல என்னன்னா எல்லா சாமிக்கும் நான் வந்து பூ வைக்கிறேன் சார். எல்லா சாமிக்கும் பூ வச்சு சாமி கும்பிடுறேன். ஊதுபத்தி காட்டி கற்பூரம்லாம் காட்டி சாமி கும்பிடுறேன் சார். நைட்டு நான் வந்து ஈவினிங் ஒரு 6 மணிக்கு சாமி கும்பிட்டுறேன். காலையில திருப்பி நான் போய் வந்து பூஜை ரூமை போட்டு லைட் போட்டா கரெக்டா ராஜ அலங்காரம் பண்ண அந்த முருகனுடைய போட்டோக்கு மேல இருக்கிற பூ மட்டும் காணும். அப்புறம் ஒரு நாள் பார்த்தா அதுக்கு கீழே வந்து வெள்ளியில ஒரு சின்ன முருகர் சிலை வச்சிருக்கேன். அந்த முருகர் சிலையில வச்ச பூவும் காணும். நான் போட்டோலாம் எடுத்துட்டு பாக்குறேன், கீழே தேடி பாக்குறேன். அது டோர் க்ளோஸ் பண்ண டோர். ஆனா அந்த பூ மட்டும், முருகனுக்கு வைக்கக்கூடிய பூ மட்டும் காணாம போகுது. அந்த வெள்ளியில இருக்கக்கூடிய முருகன் சிலையும் பழனி மலையில இருக்கக்கூடிய முருகனுடைய போட்டோ மாதிரி ஓம் போட்டு அது பின்னாடி அதுக்கு முன்னாடி முருகர் இருக்கிற மாதிரி தொடர்ந்து முருகனுக்கு வைக்கிற பூ மட்டும் காணாம போகுது. இது வந்து 3வது தடவை. இன்னைக்கு நான் காலையில கிளம்பி வரும்பொழுது திருப்பி அதே மாதிரி காலையில ஆஃபீஸ் கிளம்பும் பொழுது பூஜை ரூமை திறந்து மறுபடியும் வந்து பூ மாத்தலான்னு போகும்பொழுது எல்லா சாமிக்கு வச்ச பூவும் இருக்கு, ஆனா முருகனுக்கு வச்ச பூ மட்டும் இல்லை. என்ன சொல்ல வராரு இல்ல என்னன்னு எனக்கு பலவிதமான ஒரு எண்ணம் வந்து தோண ஆரம்பிச்சிருச்சு. என்ன சொல்ல வராரு? பாருங்க, பொதுவா இந்த மாதிரி நடக்குதுன்னா என்ன கவனின்னு அர்த்தம். என்னைய கவனி அப்படின்னா என்னன்னா, ஒன்று நம்ம ஏதாவது ஒரு பிரார்த்தனை பண்ணியிருப்போம் முருகனுக்காக, மறந்துருப்போம். இல்லை நம்ம ஒன்றும் இல்லை, ஒரு கேஷுவலாக போய் பார்க்கறத கூட நம்ம ஒரு பிரார்த்தனையாக என்ன வான்னு கூப்பிடுறாரு சார். ஏதோ ஒன்று நம்ம தான் அதை புரிஞ்சுக்கணும். எதுவுமே இல்லைன்னா கூட எப்பயுமே ஒரு தெய்வம் நம்மளை எதுக்கு கூப்பிடுதுன்னா ஆசீர்வாதம் கொடுக்கறதுக்கு தான் கூப்பிடுது, வேற எதுக்கும் கிடையாது. நம்ம நிறைய கர்ம பேக் ஃபுல்லாக வச்சுருக்கோம். நமக்கு ஒரு ஆசீர்வாதம், ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் கொடுக்க தான் அந்த தெய்வம் நம்மளை கூப்பிடுது. ஒரு கோவிலுக்கு நம்மளாலாம் போல, அந்த தெய்வம் தான் கூப்பிட்டு விட்டு நம்மளை பிளெஸ் பண்ணி அனுப்புது. சரி, இவ்வளோ எனர்ஜி லோவாக இருக்க, உனக்கு இந்த பிளெஸ்ஸிங்ஸ் வேணுங்கிறக்காக தான் கூப்பிடுதே தவிர வேற எதுக்கும் கிடையாது. இந்த மாதிரி இருக்குன்னா அந்த தெய்வம் நமக்கு ஏதோ ஒரு அலர்ட் மெசேஜ் கொடுக்குதுன்றதை மட்டும் புரிஞ்சுக்குங்க. இப்போது இப்படியும் பார்க்கலாம், நம்ம ஒரு படத்தில் பூ வச்சுக்கிட்டே வருவோம், ஒரு படத்துல இருந்து மட்டும் ஏதாவது ஒன்று பேசும்போது அங்கேருந்து பூவிலும். இது நிறைய பேருக்கு நடக்கும். அப்படின்னா என்னன்னா, நிறைய பேர் அதை எப்படி எடுத்துப்பாங்கன்னா அது ஒரு உத்தரவாக எடுத்துப்பாங்க. ஆமாம், அது பாசிட்டிவ் தான், அதில் மாற்றுக்கிறதே இல்லை. அதை தாண்டி அதை ஒரு அலர்ட்டாகவும் எடுத்துக்கணும். நம்ம செய்கிற காரியம் கரெக்டாக பண்ணுறோமா, ஆசீர்வாதம் இருக்குது, ரைட்டு. எப்பயுமே ஆசீர்வாதம் 2 விதமாக இருக்குல்ல. நல்லது நடக்கிறதுக்கும் தெய்வம் சப்போர்ட் பண்ணும், கெட்டது நடக்காமல் இருக்கிறதுக்கும் நமக்கு ஒரு அலர்ட் கொடுக்கும். அது ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு செய்யுங்கிறது தான் அதோட அலர்ட். ஸோ நம்ம 2 விதமாகவும் எடுத்துக்கணும். அதெல்லாம் தாண்டி நம்ம கம்ப்ளீட் சரண்டர்னு ஒன்று இருக்கு இல்லையா. நம்ம இந்த ஆராய்ச்சியெல்லாம் தூக்கி ஓரம் வச்சுட்டு கம்ப்ளீட் சரண்டர். நம்ம சில நேரம் தெய்வத்தை மறந்துடுறோம். நமக்கு பிரச்சனைன்னு ஒன்று இல்லைன்னா தெய்வத்தை திரும்பி கூட பார்க்க மாட்டோம். நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, பிரச்சனை இருக்கும்போது மட்டும்தான் கோயிலுக்கு போவாங்க, மற்ற நேரத்துலலாம் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. நான் அங்கே போயே பல வருஷம் ஆகுது சார், திருப்பதி பக்கம்லாம் போய் ஒரு 20 வருஷம் ஆகுது சார்ன்னு சொல்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ என்னென்னா அவங்க இதோடய வாழ பழகிக்கிட்டாங்கன்னு அர்த்தம். அப்படி இல்லாமல் நம்ம ஒரு தெய்வத்தை பிடிச்சிட்டோமா, அந்த ப்ரெசன்ஸை நம்ம உணரணும். அப்படின்னா அடிக்கடி அவங்கள போய் பார்த்துட்டு வரணும். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த தெய்வம் நம்மளோட இருக்கிறத நம்ம உணரணும். அதுதான் விஷயம். ஸோ அப்படி ஒரு தெய்வம் நம்மளை ரிப்பீட்டடாக நம்மளை அட்டென்ஷன் கூப்பிடுதுன்னா நிச்சயமாக அதை நம்மளோட நெருங்கி வர்றாங்கன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். அந்த பிளெஸிங்ஸ் நம்மளோட இருக்குது, நெருங்கி வராங்க. அதே மாதிரி பூஜை ரூமோட லைட்டை, தட் இஸ் அந்த பூஜை ரூம் என்னவோ அந்த ரூமோட லைட்டை ஆஃப் பண்ணாதீங்க. அது எந்நேரமும் ஆன்லேயே இருக்கட்டும். அங்கே ஒரு லைட் எனர்ஜி கண்டிப்பாக இருந்துக்கிட்டே இருக்கணும். நம்ம கொடுக்குற எனர்ஜி பத்தலைனாலும் தெய்வம் நமக்கு இன்டிமேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். 2 விஷயம் ரொம்ப முக்கியம். ஒரு தீபம் இருந்தே ஆகணும் பூஜை ரூமில். அதே மாதிரி ஒரு லைட் எனர்ஜி, ஒரு சவுண்ட் எனர்ஜி இருந்தே ஆகணும். இப்படி இருந்ததுன்னா அந்த பூஜை ரூம் நிறைவாக இருக்கும். இது ஒரு பாசிட்டிவாகவே எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து கரெக்டாக வந்து அந்த முருகன் கிட்ட இருக்கிற ஃபோட்டோ இப்போ வந்து கீழே அந்த எல்லா சாமி இருக்கிறதுலையும் முருகன் வள்ளி தேவானையோட இருக்காரு. ஆனால் அதில் இருக்க பூவிலுகளை குறிப்பாக இந்த 2 முருகனுடைய பூ மட்டும் காணாம போகுது. நான் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு பார்க்குறேன், வள்ளி எதுவும் எடுத்துகிட்டு போயிருக்குமா, இல்லை வேறு ஏதாவது விஷயங்களா இருக்குமா, அது எப்படி அந்த முருகன் கிட்ட இதோட 3வது தடவை இன்னைக்கூட காணாமல் போயிருக்கு. சமீபத்தில் ஏதாவது கடன் வாங்கியிருப்பீங்க, ஏதாவது ஒரு லோன் எடுத்திருப்பீங்க, இல்லை ஒரு ப்ராப்பர்ட்டி, வண்டி, ஏதாவது ஒன்று. அதாவது முருகன் எப்பயுமே ஒரு எப்பயுமே நமக்கு வந்து கூடவே இருக்காருன்னா இந்த மாதிரி விஷயங்களும் கூட நடந்துக்கிட்டே இருக்கும். முருகனை ரொம்ப கும்பிட்றவங்க பாருங்க, எப்போ பார்த்தாலும் வண்டி மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. வீடு மேல ஒரு ஈர்ப்பு இருந்துகிட்டே இருக்கும். புது வீடு, அந்த வீடை கட்டணும், இல்ல அதுல அலங்காரமா சிலதெல்லாம் செய்யணும், இது மேல ஈர்ப்பு இருந்துகிட்டே இருக்கும். ரொம்ப முருகனை ரசிச்சு கும்பிட்றவங்களுக்கு இந்த எண்ணம் இருக்கும். ஸோ இது செக் பண்ணி பாருங்க, இதெல்லாம் உங்க லைஃப்ல நடக்குதா. அதே மாதிரி ஏதாவது ஒரு நல்ல விஷயத்துக்கு ஒரு கடனும் ஏற்பட்டு விடும். ஸோ அந்த அட்டென்ஷனுக்காக தான் அப்படி செய்யுமே தவிர இது ஒரு பாசிட்டிவ் தான். இதில் நெகட்டிவாக எடுக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. கண்டிப்பாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். ரொம்ப நன்றி சார்.